நெக்ஸ்ட் ஹெட்டிங் பாருங்க. நெக்ஸ்ட் ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கன்சர்வேஷன் சொல்லக்கூடியது. கன்சர்வேஷனா பாதுகாப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. கன்சர்வேஷன்னா பாதுகாப்பு. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா டியூ டு இட்ஸ் டோபோகிராஃபி. டோபோகிராஃபி அப்படின்னு சொல்லிச்சுன்னா நிலப்பரப்பு. ஜியாலஜி அப்படின்னா ஜியாலஜி அப்படின்னா புவியியல் அண்ட் கிளைமேட் பேட்டர்ன்ஸ். Topography, geology and climate has diverse life forms. என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இந்தியான்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டில் இங்கே இருக்கக்கூடிய நிலப்பரப்பில் டோபோகிராஃபினா இந்தியாவில் காணக்கூடிய நிலப்பரப்பில் புவியியல் அதாவது புவியியல் காலநிலை மாற்றம், நிலப்பரப்பு புவியியல் காலநிலை மாற்றம், இதில் பல்வேறு வகையான உயிரினங்கள் காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் பல்வேறு வகையான உயிரினங்கள் வாழுது எங்கே அப்படின்னா இந்த புவியியல் அமைப்பில் இந்த நிலப்பரப்பில் வாழும் சொல்கிறாங்க. பாருங்க, this diversity is under threat due to many environmental issues. அது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா பல்வேறு உயிரினங்கள் கொண்டுள்ளன, இருந்தாலும் இம்மாபெரும் பன்முகத்தை பல சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் காரணமாக தற்போது அச்சுறுத்தலுக்கு காரணம். அவன் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியான்னு சொல்லக்கூடிய ஒரு நிலப்பரப்பில் பல்வேறு வகையான உயிரினங்கள் வாழுன்னு சொல்கிறான். அப்படி வாழக்கூடிய அந்த இந்தியாவில் இன்னைக்கு வந்து என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் அப்படின்னு சொன்னால் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் வந்து உருவாகி அந்த நாட்டுக்கே ஒரு அச்சுறுத்தலாக, அது இந்தியாவுக்கே ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது. அதை எப்படி பாதுகாப்பது, அதாவது பாதுகாப்பு சொல்லக்கூடிய ஒரு முக்கிய கருவி நம்ம சொந்த மண்ணில் இருந்து இனங்கள் இழந்ததை, அதாவது பல இனங்கள் இழந்ததை இழக்க விடாமல் செய்கிறது. எப்படி இனங்கள் வந்து அழிஞ்சு கொண்டே இருக்கு, அவற்றை எவ்வாறு பாதுகாப்பது அப்படின்றதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு மெத்தட் தான் இந்த பாதுகாப்பு முறைன்றது. இதில் பாருங்கள், கீழே வந்து ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் சொல்லுது. பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன்னா உயிரி பன்ம பாதுகாப்பு. பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன்னா உயிரி பன்ம பாதுகாப்புன்னு பேர். இதை வந்து 2 டைப்பாக டிவைட் பண்ணலாம். 2 டைப்பாக என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்சைட் சொல்லலாம், இன்சைட்டு எக்ஸைட்டு சொல்லுங்க. சரி, இன்சைட்டுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழிட பேணலை, வாழிடத்தில் வந்து வாழ்வது, வாழிடத்தில் எந்த வாழிடத்தில் இருக்கிறோமோ அந்த வாழிடத்தை குறிக்கும். இது எக்ஸைட் சொல்லக்கூடியது வந்து வெளியில் வாழக்கூடியது, இது ஒரு இடத்துல வாழக்கூடியது, அந்த இடத்தை விட்டு வெளியில் வாழக்கூடியது தான் எக்ஸைட் சொல்லக்கூடியது. பாருங்கள், இங்கே என்ன பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பிரிவு இருக்குது, அது பாதுகாக்கப்பட்ட பகுதி வாழ அமைப்புன்னு பேர். ப்ரொடக்டட் ஏரியா நெட்வொர்க். ப்ரொடக்டட் ஏரியான்னா என்ன? பாதுகாக்கப்பட்ட பகுதி வலை அமைப்பு சொல்லலாம். இதை வந்து 2 டைப்பாக டிவைட் பண்ணலாம். இந்த ப்ரொடக்டட் ஏரியா 2 டைப்பாக. ஒன்று வந்து கம்யூனிட்டி, அதாவது கம்யூனிட்டி ப்ரொடக்டட், இன்னொன்று வந்து கவர்மெண்ட் ப்ரொடக்டட். கம்யூனிட்டினா சமூக பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க. சமூக பாதுகாப்பு, இங்கே அரசு பாதுகாப்பு. இப்போ சமூக பாதுகாப்பில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாக்ரிட் க்ரூவ்ஸ்னால் கோவில் காடுகள்னு பேர். சாக்ரிட் க்ரூவ்ஸ்னால் கோயில் காடுகள்னு பேர். இன்னொன்று வந்து சாக்ரி லேக்ஸ்னால் கோயில் குளங்கள் என்று பேர். அதை எவ்வாறு பாதுகாப்பு? இப்போ ஒவ்வொரு கோயில்கள்லேயும் குளங்கள் இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா சில ஈகோசிஸ்டம் நிறைய இருக்குது. அங்கேயும் ஃபுட் வேப்பெல்லாம் இருக்குது. அங்கேயும் நிறைய உயிரினங்கள் இருக்குது. அவற்றை எவ்வாறு பாதுகாப்பது அதை தான் சொல்கிறாங்க. இப்போ பாதுகாக்கணும்னா கண்டிப்பாக அதை பார்க்குவேன். சாக்ரெட் க்ரூவ்ஸ்னால் கோயில், அதாவது கோயில் காடுகள். அதே மாதிரி சாக்ரெட் லேக்ஸ்னால் என்னது? குளங்கள். இவற்றை எவ்வாறு பாதுகாப்பது? அடுத்து பாருங்கள், கவர்மெண்ட் ப்ராடக்ட்னு எடுத்திங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பிரிவு இருக்குது. ஒன்று வந்து பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ்னால் உயிர்கோள காப்பகங்கள்னு பேர். உயிர்கோள காப்பகங்கள்.
அடுத்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் பார்க்ஸ், அதாவது தேசிய பூங்காக்களை உருவாக்கி பாதுகாத்து. அடுத்து பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப் சேஞ்சுரிஸ். வைல்ட் லைஃப் சேஞ்சுரிஸ்னால் வனவிலங்கு சரணாலயங்கள். இந்த உயிர்கோளம் வந்து ரெண்டாக டிவைட் ஆகுது. உயிர்கோளமானது உயிர்கோளம் அப்படின்னு சொல்லப்படுறது பூமியை குறிக்கிறது தான். அப்போ அந்த உயிர்கோளம் ரெண்டு வகைப்படலாம். ஒன்று வந்து டெரஸ்டீரியல்னா நிலத்தில் வாழக்கூடியது, இன்னொன்று வந்து மெரைன்னா கடலில் வாழக்கூடியது. அடுத்த ஹெட்டிங் பாருங்க, எக்ஸைட் சொல்லக்கூடியது. இந்த எக்ஸைட் வந்து திடீராக டெவலப் ஆகுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸைட்னா புறவழி வெளியிலிருந்து பேணுவது பெரு. இது இன்சைட்னா உள்ளேயே பேணக்கூடியது. சாக்ரெட் பிளான்ஸ் ஹோம் கார்டன்ஸ், அதாவது சமையல்சாருடைய தாவரங்கள், வீட்டு தோட்டங்கள். சமையல்சாருடைய தாவரங்கள் மற்றும் வீட்டு தோட்டங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா சீடு பேங்க்ஸ், போலன் பேங்க்ஸ், ஃபீல்டு ஜீன். அடுத்து கிரைசோ ப்ரிசர்வேஷன்ன்றது வந்து குளிர் பாதுகாப்பு. ஒரு சீடாக இருக்கட்டும், அந்த சீடை எடுத்து அதிக குளிருக்கு அதை உட்படுத்தி அதுக்காக மாதிரி அதை அதை காய வச்சு அப்புறம் நட்டு வச்சு அந்த தாவரம் வந்து நல்லா க்ரோத் ஆக சொல்லுவாங்க. அது பாருங்க, சீடு பேங்க் இருக்குது. இந்த சீடை சேமித்து வைக்கிற ஒரு பேங்க் இருக்குது. போலன் கிரைன்ஸையும் சேமித்து வைக்கலாம். அடுத்து ஃபீல்டு ஜீன் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஃபீல்டு ஜீன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கள மரபணு வங்கின்றது, அது பேர் வந்து கள மரபணு வங்கி, அதை ஃபீல்டு ஜீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, இன்னொரு பிரிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா தாவரவியல், அதாவது பொட்டானிக்கல் கார்டன்ஸ். பாருங்க, ஆர்வோ பாக்டீரியா, ஆர்போட்டியா, சுவாலஜிக்கல் பார்க்ஸ், அக்வாரியா. என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, இதில் தாவரவியல் பொட்டானிக்கல்னா தாவரவியல் தோட்டங்கள் உண்டு. அடுத்து ஆர்போட்டான்னா மரப்பூங்கா, சுவாலஜிக்கல் பார்க்ஸ்னால் விலங்கியல் பூங்கா. இது வந்து அக்வாரியானா மீன் காட்சியகங்கள். இந்த மாதிரி சில பிரிவுகள் இருக்குது. இவற்றை தான் நம்ம பாதுகாக்கிறோம். இதுதான் நம்ம பாதுகாப்பு. அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா பயோடைவர்சிட்டினாலே உயிர் பண்ணும் பல்வேறு வகையான உயிரினங்கள் வாழக்கூடிய இந்த பூமியில் என்னென்ன மாற்றங்கள் பார்க்கணும். அடுத்த ஹெட்டிங் எடுத்தீங்கன்னா, அடுத்த ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மூமெண்ட், அதாவது கன்சர்வேஷன் மூமெண்ட்னா பாதுகாப்பு இயக்கம். கன்சர்வேஷன் மூவ்மெண்ட் என்னது? பாதுகாப்பு இயக்கம். பாருங்க, a community level participation can help in preservation and conservation. என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டினா ஒரு சமூக நிலையுடைய பங்களிப்பு. பார்ட்டிசிபேஷனா ஒரு சமூகம் எந்த அளவுக்கு பங்களிக்குது, எந்த லெவலில் பங்களிக்குது, நம்ம சுற்றுச்சூழல் அப்படி பங்களிக்கிறத வச்சு தான் நம்ம சுற்றுச்சூழல் பேணிகை மற்றும் பாதுகாப்பு உதவுகிறது. அப்போ ஒவ்வொரு கம்யூனிட்டியுடைய பங்களிப்பு தான், அதுதான் என்ன செய்யும், பாதுகாக்கும் சொல்கிறாங்க. அதாவது பேணுகை மற்றும் பாதுகாப்பு உதவுகிறது. அவர் என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பு. அடுத்து அவர் என்விரான்மெண்ட் இஸ் அண்ட் காமன் ரிசர்வ் ஃபார் ஆல் லிவிங் ஆர்கானிசம் ஆன் எர்த்து. அதாவது பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களும் நம்முடைய சுற்றுச்சூழல் ஒரு பொதுவான பொக்கிஷமாக காணப்படுது. அனைத்து உயிரினங்களும் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நம்முடைய சுற்றுச்சூழலில் தான் வாழும். நம்முடைய சுற்றுச்சூழல் இருக்குது, அது ஒரு இன்றியமையாதது, பாதுகாக்கக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? எவரி இண்டிவிஜுவல்ஸ் should be aware this participate actively programs mean for conservation. அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, உள்ளூர் மற்றும் வெளியுள்ளது, அதாவது ஒவ்வொரு தனிநபரும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். அதுதான் சொல்கிறான். எவ்வரி இண்டிவிஜுவல் ஷோல்டு பி அவேர், விழிப்புணர்வு இருக்கணும். அப்போ எவரி இண்டிவிஜுவல்னா ஒவ்வொரு தனிமனுக்கும் அவனுக்கு விழிப்புணர்வு இருக்குன்னா, அப்படி விழிப்புணர்வு இருந்து அவன் பார்ட்டிசிபேட் பண்ணால் நம்ம வந்து என்ன செய்யலாம், காடுகளை பாதுகாக்கலாம், கன்சர்வேஷன் முடிக்கிறாங்க. ஆஃப்டர் லோக்கல் என்விரான்மெண்ட், அதே நேரத்தில் லோக்கல் என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கலாம். த இந்தியா ஹிஸ்ட்ரி ஹேஸ்
witnessed many people movement for protection of environment. என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா சொல்கிறாங்க இல்லையா, இந்திய வரலாறு கண்டிருக்கிறது. அதாவது சுற்றுச்சூழலை பாதுகாக்க பல மக்கள் இயக்கங்கள் இந்தியாவில் காணப்படுகிறது. சுற்றுச்சூழலை பாதுகாக்க பல மக்கள் இயக்கங்கள் இந்தியாவில் உள்ளனன்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் உள்ளன. அதுக்கு எடுத்து பாருங்க, சிப்கோ மூமெண்ட். அடுத்தது சிப்கோ மூமெண்ட் சொல்லக்கூடிய இது பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரைபல் உமன் ஆஃப் ஹிமாலயாஸ் protested against the exploitation forest in 1972. என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, 1978ஆம் ஆண்டு இமயமலை பகுதியில் உள்ள பழங்குடி பெண்கள் காடுகள் சுரண்ட பிறகு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. சிப்கோ மூமெண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரைபல் உமன்னா மலைவாழ் பெண்கள் ஹிமாலயாவில் வந்து மரத்தை வந்து சுரண்டுறாங்க. சில காடுகளை சுரண்டுறவங்கள தடுக்கிறதுக்காக பெண்களால் அமைக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் சிப்கோ மூமெண்ட். அதாவது பாருங்க, சண்டர்லால் பெகுனா சொல்லுது. பாருங்க, சண்டர்லால் பெகுனா. அப்போ சந்தர்லால் பகுனான்னு சொல்லப்படுது. அப்போ சிப்கோ மூமெண்ட் யாரால் உருவாக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, பழங்குடி பெண்களால் மரத்தை, அதாவது காடுகளை அழிப்பதை தடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் சிப்கோ மூமெண்ட். அதை உருவாக்குறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சந்தர்லால் இன் மெண்டல் வில்லேஜ் ஆஃப் சாமொழி. அப்போ பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டது. இது ஒரு விளையாட்டு பொருள் தயாரிப்பு நிறுவன மரங்களை வெட்டுவதற்கு எதிராக மரங்களை ஒன்றாக கட்டி தழுவி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தார். என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, மரங்களை வெட்டக்கூடாது சொன்னாங்க. அதே நேரத்தில் 1970 பீப்புள் என்ன சொன்னாங்க, மக்களும் என்ன சொன்னாங்கன்னா, போய் ஹக்கிங் ட்ரீஸ்னால் மரங்களை கட்டி பிடிச்சிக்கிட்டு வெட்ட விடாமல் தடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. சில ஸ்போர்ட்ஸ் குட்ஸ் கம்பெனி கூடிய ஒரு கம்பெனி வந்து மரங்களை வெட்ட வருது, அதை வந்து தடுத்தாங்கன்றாங்க. மெயின் ஃபீச்சர்ஸ் தான் சிப்கோ மூமெண்ட். அப்போ விளையாட்டு பொருள் தயாரிப்பு நிறுவனம் வந்து மரங்களை வெட்டுவதற்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இது வந்து ஒரு சிப்கோ மூமெண்ட் தான். அதுக்கு பாருங்க. சரி, இதில் வந்து சில சிப்கோ மூமெண்ட் அம்சங்கள் பார்க்கலாம். திஸ் மூமெண்ட் ரிமைண்டட் நான் பொலிட்டிக்கல். இது வந்து இந்த இயக்கம் வந்து அரசியல் சார்ந்தது அல்ல. அடுத்து இது அரசியல் சார்ந்தது அல்லன்ட்டாங்க. அடுத்து இட் வாஸ் ஏ வாலண்டரி மூவ்மெண்ட் பேசுகிறேன் வருவேன். காந்தியன் தாட். காந்தியடிகளின் சிந்தனையின் அடிப்படையில் தான் இந்த இயக்கம் வந்து உருவாக்கப்படுது. அடிப்படையான இது வந்து இயக்கம் உருவாக்குறது தன்னார்வமான இயக்கம், காந்தியின் கொள்கையை பின்பற்றக்கூடிய ஒரு இயக்கம் சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, இட் வாஸ் கன்சர்ன் வித் த ஈகாலஜிக்கல் பேலன்ஸ் ஆஃப் நேச்சர். சிப்கோ இயக்கத்தின் வந்து பிரதான நோக்கங்கள், அதாவது என்ன நோக்கங்கள்னு பார்த்தீங்கன்னா, உணவு கண்டிப்பாக, அதாவது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் கன்சர்ன் வித் த ஈகாலஜிக்கல் பேலன்ஸ். இது சிப்கோ மூவ்மெண்ட்னால ஈகாலஜிக்கல் பேலன்ஸ் வந்து நேச்சர் உண்மையாகவே ஈகாலஜிக்கல் வந்து பாதுகாக்கப்படுது. மெயின் எய்ம் சிப்கோ மூவ்மெண்ட் பாருங்க ஸ்டான் 5 இயர்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. அந்த என்னென்ன 5ன்னு பார்த்தீங்கன்னா, 1 உணவு, 4 கால்நடை தீவனம், ஃபியூல் எரிபொருள், ஃபைபர் அண்டு ஃபர்டிலைசர். இதுக்காக மட்டும்தான் என்ன செய்கிறாங்க, அந்த காடுகளை பாதுகாக்கிறாங்க. அப்போ சிப்கோ மூவ்மெண்ட்டின் முக்கியமான பிரதான நோக்கம் பார்த்தீங்கன்னா, உணவு, தீவனம், எரிபொருள், நார் மற்றும் உரம் ஆகிய 5 முழக்கங்களாக தான் 5Fs சொல்லுவாங்க. அந்த 5 முழக்கங்கள் எது 5 முழக்கங்கள்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட், ஃபோடர், ஃபியூல், ஃபைபர்ஸ், ஃபர்டிலைசர். 5 F இருக்கும். ஓகேங்களா? இது கம்யூனிகேட் சிக்னிஃபிகண்ட் ஆல் சிக்னிஃபிகண்ட் இல்லை சஃபிஷியன்ட் இன் ஆல் தியர் பேசிக் நீட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய அடிப்படை நோக்கங்களை தன்னற்றவை எடுத்துக்காட்டுவாங்க.
ஆமாம், தன்னிறைவு. அடுத்த ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்பிகோ மூமெண்ட். அதாவது அப்பிகோ மூமெண்ட் சொல்லக்கூடியது. அப்போ அப்பிகோ மூமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமஸ் சிப்கோ மூமெண்ட். ஃபேமஸாக சிப்கோ மூமெண்ட் சொல்லக்கூடிய ஒரு ஆண்டலன், அவர் பேர் ஆண்டலன் ஆஃப் உத்தரகாண்ட். இதுவும் பார்த்தீங்கன்னா இமயமலையில் உத்தரகாண்ட் என்று புகழப்பட்ட சிப்கோ, அதாவது சிப்கோ இயக்கத்தால் ஈர்க்கப்பட்ட உத்தர கர்நாடக கிராமவாசிகள் தங்களுடைய காடுகளை காப்பாடுவதற்கு இந்த மூமெண்ட் இருக்குது. அதாவது கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய, அதாவது உத்தரகாண்ட், அதாவது உத்தர கர்நாடகாவின் கிராமவாசிகள், உத்தர கர்நாடக கிராமவாசிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா சிப்கோ மூமெண்ட் மாதிரி தான் இந்த அப்பிகோ மூமெண்ட்டும். ஹிமாலயாவில் இன்ஸ்பைர்டு வில்லேஜ் ஆஃப் உத்தர கர்நாடகான்னு சொல்லக்கூடிய கிராம மக்கள், உத்தர் கர்நாடக கிராம மக்கள் வந்து போராடினாங்க, மரங்களை வெட்டுவதற்கு தடுத்தாங்க. த சிமிலர் மூமெண்ட் ஆஃப் ஃபாரஸ்ட்ஸ். எப்படி சிப்கோ மூமெண்ட் மாதிரி அப்பிகோ மூமெண்ட்டும் ஒரு கன்சர்வேஷன் மூமெண்ட் சொல்லலாம். இந்த மூமெண்ட்ஸ் ஸ்டார்டட் இன் குப்பிகேட். அது பார்த்தீங்கன்னா இந்த மூமெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயக்கம் வந்து கர்நாடகாவில் சிர்சிகேட்டில் குப்பிக்கட்டை என்ற ஒரு சிறிய கிராமத்தில் பாண்டுரங்க ஹெக்டேவினால் தொடங்கப்பட்டது. அப்போ இது கர்நாடகத்தில் ஒரு பிளேஸ் இருக்குது, குப்பிக்கட்டைன்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்மால் வில்லேஜ் இருக்குது. அங்கே பாருங்கள் யார் உருவாக்குனான்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பாண்டுரங்க ஹெக்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஒன்றரை கேட்கலாம். பாண்டுரங்க ஹெக்டேன்னு சொல்லக்கூடிய த மூவ்மெண்ட் ஸ்டார்டடு அகேன்ஸ்ட் த ஃபீடிங் ஆஃப் ட்ரீஸ், மோனோகல்ச்சர், ஃபாரஸ்ட் பாலிசி அண்ட் டீஃபாரஸ்டேஷன். எதுக்காக இது உருவாக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த இயக்கம் வந்து மரங்களை வெட்டுவதை தடுக்கிறது. மரங்களை வெட்டுவது, அப்போ மரங்களை வெட்டுவது யாருமே என்ன செய்யக்கூடாது, மரங்களை வெட்டக்கூடாது. ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா காடுகள் அழிப்பையும் தடுத்தாங்க. ஃபாரஸ்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா காடுகள் அழிப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒற்றை சிற்றின வளர்ப்பு முறை. இதெல்லாம் எதிர்த்து போராடினாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா the reduce many species getting lost from our native land. அதாவது reduce many species getting அதை பார்த்தீங்கன்னா நிறைய தாவரங்கள் வந்து ஃப்ரம் அவர் நேட்டிவ் லேண்ட்லேருந்து பை எம்ப்ளாயிங் கன்சர்வேஷன் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி லைக் ஜெம் பிளாசம் கன்சர்வேஷன். மரபணுகளை வந்து பாதுகாத்தாங்க. ஏன்னா இது ஒரு உத்திகள்னு சொல்லலாம். ஏன்னா பிற்காலத்தில் மரபணுகளை வச்சு என்ன செய்யலாம், நிறைய தாவரங்கள் உருவாக்க முடியும். இதே பார்த்தீங்கன்னா இன்சைட்டு எக்ஸைட்டு இன் விட்ரோ மெத்தட்ஸ். இன்சைட்னா வாழ்விடத்துடைய மூவ்மெண்ட், வாழ்விடம் சொன்னீங்கன்னா அதை இன்சைட் சொல்லிங்கிறது வாழ்விடம். இன்சைட்னா இன்சைட் சொல்லக்கூடியது வாழ்விட சொல்லக்கூடியது. ஆமாம், வாழிட பேணுகைன்னு பேர். எக்ஸைட் இதெல்லாம் வந்து வச்சு அதே மாதிரி விட்டோன்னா அந்த இதில் அதாவது லேப் முறையில் உருவாக்குறது. இந்த எண்டமிக் அஸ் வெல் அஸ் த்ரெட்டன்ட் ஸ்பீசிஸ் கேன் பி ப்ரொடக்டட். நிறைய ஸ்பீசிஸை வந்து ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க, பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.